ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ விலை பார்த்தீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போச்சு. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் வந்து ரூ. 16,800 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1 1/2 இயர்ஸில் 2 லேக்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து எக்கனாமிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் நம்ம என்ன மாதிரி வந்து நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அது இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு 10 பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்க எப்படி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வீடியோவ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ கோல்டு சேவிங் அப்படிங்கிறது நீங்க பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு 10 பவுன் இப்ப இருக்கிற காலகட்டத்தில 10 பவுன்ங்கிறது கொஞ்சம் கூடுதலா கூட தெரியலாம். அல்லது 5 பவுன். உங்களுடைய சக்திக்கு அதாவது உங்க ஃபேமிலியோட வருமானத்திலிருந்து உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கோங்க. அதாவது 10 பவுனா இருக்கலாம், 5 பவுனா இருக்கலாம், அல்லது 2 பவுனா இருக்கலாம். ஏதோ ஒரு டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பா வச்சுக்கோங்க. இந்த டார்கெட் அப்படிங்கிறது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எத்தன வருஷத்துல பண்ண முடியும்? 10 பவுனுங்கிறது 10 வருஷமா இருக்கலாம். 5 பவுனுங்கிறது 5 வருஷமா இருக்கலாம். 2 பவுனுங்கிறது 2 வருஷமா இருக்கலாம். அல்லது வந்து 10 பவுனுங்கிறத 5 வருஷத்திலேயே கூட பண்ணலாம். இப்படி நீங்க உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாரி பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 10 பவுனு அப்படிங்கிறது, நான் வந்து எத்தன வருஷத்துல பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்போ வருமானமும் கம்மி. அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல் 10 பவுனு அப்படிங்கிறத டார்கெட்ட வந்து நான் வந்து எப்ப ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய மேரேஜுக்கு. அதாவது நம்மளுடைய மேரேஜுக்கு முன்னாடி நம்ம வந்து கையில 10 பவுன் கண்டிப்பா சேமிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருந்தேன். இப்போ நெறைய நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அம் என்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நெறைய பேர் அத வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா வந்து நெறைய பேரு இத விட கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருந்துருக்கலாமா இருக்கும். அதனால வந்து பெரிய சப்போர்ட் இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஒரு முறை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 10 பவுன் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால பார்க்குற வியூவர்ஸ் வந்து அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால 10 பவுன் சேமிக்கிறதுக்கான முயற்சிகள பண்ணுங்க. இல்ல மேரிடா இருக்கீங்க அப்படின்னாலும், கையில கண்டிப்பா 10 பவுன் இருக்கிற மாரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 10 பவுன் சேமிக்கிறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சது, இப்ப வந்து வேற மாரி நான் பண்ணிட்டுருக்கிறேன். முன்னாடி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு 10 பவுன் சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய இன்கமே ஃபர்ஸ்ட்டு ஒரு நர்சரி ஸ்கூல்ல எனக்கு வந்து வந்ததே பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான் மந்த்லி நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அந்த ரூ. 250 பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளோன்னா ரூ. 100 சீட்டு வந்து கோல்டு சீட்டு வந்து நம்ம வந்து உள்ளூர்லயே போட்டிருந்தேன். அப்ப போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 11 மாதங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லா நாட்கள்லயும் இது மாரி தான் நான் போட்டிருக்கேன். 11 மாதங்கள். அந்த 11 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 அப்படிங்கிறது 11 மாதத்துல நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குங்க? வெறும் ரூ. 1100 தான் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த ரூ. 1100க்கு அ சொன்னா நம்புவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மோதிரம் தான் நான் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண மோதிரம். இது எவ்வளோ கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 18 கிராம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கோல்டு இது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராம் அதாவது 1/4 பவுன் ரூ. 1100க்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கோல்டு தான். அதாவது அவங்களே வந்து அளவெடுத்து எனக்கு வந்து செஞ்சு குடுத்தாங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன். நீங்க பார்க்குற வியூவர்ஸுமே வந்து உங்களால முடிஞ்சது. ஏன்னா நகை சீட்டுங்கிறது ரூ. 1000லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அந்த சீட்ட வந்து மாசத்துல ஒரு தடவ, ஒரு நாள் போட்டுட்டீங்கன்னா, அப்புறம் மாசம் மாசம் பட்ஜெட்ல இருந்தோ, அல்லது வந்து நம்ம செலவுகள்ல இருந்தோ சேமிச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தங்கத்துக்குன்னு ஒரு அமௌண்ட்ட ஒதுக்கீடு செஞ்சுருவோம். இப்ப தங்கத்துக்குன்னு அமௌண்ட்ட ஒதுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வருமானத்திலிருந்து 20% ஒதுக்க சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு வருமானம் ரூ. 100 இருக்கு அப்படின்னா, ரூ. 20 மட்டும் அதாவது சாரி வருமானம் இல்ல. உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ரூ. 100 சேமிக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுலேருந்து ரூ. 20 மட்டும் கோல்டுக்காக ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 2வதா நான் செய்யக்கூடிய சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அப்பப்போ நம்ம கையில வந்து அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி அமௌண்ட் இருக்கும்போது, அத வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தேன். வுட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா வாங்குனது. இதுல வந்து நான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கோல்ட வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சுட்டேன். அதாவது கோல்டு காயின்ஸ் வந்து அங்கங்கலாம் இருந்துச்சு. அத வந்து இதுல வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சேவ் பண்ணிட்டு இருக்கிற கோல்டு காயின்ஸ். இந்த கோல்டு காயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ என் கையில வந்து நெறைய டார்கெட் வந்து இருக்கு. இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு அப்படின்னு என்னுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாரி நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதெல்லாம் எங்களால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாரி ஒரு 100 மில்லிகிராம்ல நீங்க வந்து வாங்கலாம். 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1500லேருந்து ரூ. 2000க்குள்ள சேமிச்சா போதும். அப்ப மாசம் மாசம் டார்கெட் வந்து என்னோடது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா ஒரு கோல்டு காயின் வந்து நான் வாங்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு சேமிச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு என்னால பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேவ்
பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப இதெல்லாம் வந்து அந்த மந்த்ல சேமிச்சதா அப்படின்னா, இதுக்கெல்லாம் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன டைம்ல வந்து நான் இந்த மாரி கோல்டு காயின் வாங்குவேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல நான் வாங்குறேன். எப்படி வாங்குறேன்? இந்த பாக்ஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி கோல்டு காயின்ஸ் வந்து வாங்குறது. இத வந்து நீங்க உங்களுக்கு கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வாங்குங்க. இந்த கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அப்போ வந்து 100 மில்லிகிராம்ல இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த 100 மில்லிகிராம்ல இருந்து நீங்க எவ்வளோ வாங்க முடியுமோ, அத வந்து கண்டிப்பா வாங்குற மாரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்பலாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கையில வந்து வெறும் ரூ. 100 தான் இருக்கு. அந்த ரூ. 100யும் செலவாகாம தங்கமா மாத்தணும் அப்படின்னா, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜிஆர்டில, அப்புறம் வந்து தங்கமயில், போத்தீஸு இந்த மாரி நெறைய கடைகள்ல இருக்கு. அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, வீட்ல இருந்து ஜிபே, ஃபோன்பே மூலமா உங்க கையில எப்பலாம் பணம் இருக்கோ, அப்பலாம் அந்த ரூ. 100 நீங்க தங்கமா மாத்தி வச்சுக்கலாம். 11 மாதங்கள் கழித்து உங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து சில்லறை காசுகள் அப்படிங்கிறத நான் வந்து சேமிப்பேன். சில்லறை காசுகள் அப்படிங்கிறது முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது, சில்லறை காசுகள வந்து என்ன பண்ணுவேன்னா, கோல்டு காயினா நான் வந்து மாத்திட்டு இருந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி அந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கோல்டு வந்து வாங்க முடியலங்கிறதுனால நான் வந்து சில்வர் காயினா மாத்திட்டு இருக்கேன். இத கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சில்லறை காசுகள் இருக்கு அப்படிங்கிறப்போ, அத அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு 2 மந்த் சேர்க்கும்போது கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 கிடைக்கும். அத அப்படியே நீங்க சில்வர் காயினாவோ, கோல்டு காயினாவோ மாத்துறதுக்கு நம்ம வந்து அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா அந்த பணத்த வேற எதுலயும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சு நம்ம பண்ணோம்னா, கண்டிப்பா இந்த மாதிரி இதுலயே நம்மளால ஓரளவுக்கு கோல்ட வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல் சேவிங். ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படிங்கிறது அ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து தீபாவளி வருது. அடுத்தது அட்சய திதியை வருது. இந்த மாதிரி ஏதாவது விசேஷங்கள் வருது அப்படிங்கிறப்போ, நம்ம அந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணுங்க, சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்கணும். ஆனா நான் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே தீபாவளி அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வீட்டுக்கு தங்கம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு. இந்த மாதிரி ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு இருப்பேன். இது வந்து எனக்கு வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதுலயும் வந்து நம்மளுக்கு சேமிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் செய்யறது அட்சய திருதியை. எப்பவுமே வருஷம் வருஷம் அ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அட்சய திதியில தங்கம் வாங்குனா, தங்கம் வந்து கூடுதலா சேரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் வந்து அதுல எனக்கு நம்பி இருக்கு. அ அ அந்த மாதிரி நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கு? பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கை இருந்தாலும், இல்லனாலும் அன்றைய தினத்துல நம்ம வாங்குற மாரி பிளான் பண்றது வந்து தவறு கிடையாது. இது ஒரு சேமிப்பு தானே! கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த அட்சய திதியில யாரெல்லாம் தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி எப்படி அட்சய திதியில தங்கம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அ ஏன்னா இன்னும் ஒரு 40 டேஸோ, 30 டேஸோ தான் சாரி 40 டேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த 40 டேஸ்லயும் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தனி வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். கண்டிப்பா அட்சய திதியிலயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோல்டு வந்து சேவ் பண்ணணும். இதையும் வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நானுமே அட்சய திதியில தங்கம் வாங்க போறேன். எப்படி வாங்குறேன், எங்க வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்ல வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கு அடுத்த வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே. இப்போ வந்து குழந்தைங்களோட பர்த்டே வருது, எங்களோட வெட்டிங் டே வருது அப்படின்னா, கண்டிப்பா அன்னைக்கு வந்து கோல்டு இருக்கும். இது வந்து நாங்க வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஏன்னா பெண் குழந்தையா இருக்காங்க அப்டிங்கிறதுனால, வருஷம் வருஷம் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணிடுவோம்னா, ஏதோ ஒரு கோல்டு காயின் வாங்கி அவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ற மாரி நாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி இந்த வெட்டிங் டே வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் வந்து அவங்களுக்கு பண்றதோ, வீட்டுக்காரருக்கு பண்றதோ, அல்லது அவரு வந்து எனக்கு பண்றதோ, ஏதோ ஒண்ணு நடக்கும். இது வந்து தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து வேல்யூவா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த 10 பவுன் சேமிக்கணும் அப்டின்னு நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்கன்னா, நான் சொல்ற என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேனோ, அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணி பாருங்க. 10 பவுன் என்ன 100 பவுனையும் உங்களால கண்டிப்பா சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது போனஸ் வருது, அல்லது வந்து ஒரு இன்கிரிமெண்ட் வருது. அ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, கோல்டா வந்து கண்டிப்பா மாத்தி வச்சுக்கோங்க. வேற எந்த செலவும் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண வேண்டாம் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, போனஸ் வருது, அல்லது வந்து நீங்க ஏதாவது ஒரு பார்ட் டைம் பார்க்குறீங்க. அதுல ஒரு இன்கம் வருது அப்டின்னா கூட அத நீங்க அத அத வந்து அதையும் எடுத்து நம்ம வீட்டு செலவுலயே போடாம, இதுல கிடைக்கிற அமௌண்ட்ட நான் கோல்டா மாத்த போறேன் அப்டின்னு சொல்லி பாருங்க. அதே மாரி ஓவர் டைம் ஓடி பார்க்குறீங்க அப்டின்னா, அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா, இந்த அமௌண்ட் எல்லாம் நான் வந்து செலவுல போட மாட்டேன். நான் வந்து தங்கமா மாத்த போறேன் அப்டின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்ட் டைம்ல இப்ப வந்து நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இதுல வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்டின்னா, நான் என்ன டார்கெட் பண்ணியிருக்கேன்னா, அந்த பார்ட் டைம்ல கிடைக்கிற அமௌண்ட்ட அப்படியே நான் வந்து கோல்டா மாத்திரணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, லோன் ஜுவல் லோன் எடுக்கிறோம் இல்லைங்களா? இதுலயும் வந்து நான் வந்து டார்கெட் வந்து பண்ண முடியல அப்டின்னா, நகைய அடகு வச்சும் வந்து புது தங்கம் வந்து நான் வாங்குறேன்.
இப்ப நெறைய பேருக்கு என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன் எடுத்து புது தங்கம் வாங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லாபமா? நஷ்டமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கு. இத பத்தி தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து லோன் எடுத்து நம்ம தங்கம் வாங்கும்போது லாபமா? நஷ்டமா? அப்படிங்கிறத தனியா ஒரு வீடியோவா நான் குடுக்குறேன். கண்டிப்பா இதையும் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்ம பண்ணக்கூடியது நம்மளுடைய செலவுகள் இருக்கு இல்லைங்களா? இந்த செலவுகள குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து குறைக்கும் பொழுது குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த மாசம் நான் அ டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த மாசத்துல நான் என்னுடைய செலவுல இருந்து ஒரு ரூ. 1000 மிச்சப்படுத்தி, அத வந்து நான் தங்கமாவோ, சில்வராவோ நான் மாத்தப் போறேன்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு பண்ணுங்க. இப்ப இந்த தங்கமா வந்து செலவுகள குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த சேமிப்புல கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 1500 இருக்கு அல்லது ரூ. 2000 இருக்கு அப்படின்னா, இத வந்து சில்வராவோ, கோல்டாவோ நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கோல்ட வந்து சேவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் செய்த எல்லாமே இப்ப வந்து ரீசென்ட்டா வந்ததையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப டிஜி கோல்டுலாம் இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்பப்ப செய்து கொண்டு இருக்கிறது தான். இது மட்டும் தான் இந்த டிஜி கோல்டு மட்டும் தான் புதுசு. இதுல இன்னொன்னு வந்து சொல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டீமேட் அக்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அத வந்து ஓப்பன் பண்ணி, அதுல வந்து யூனிட்ஸா வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இதுல வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, செய்கூலி சேதாரம், வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து நம்ம இல்லாம அத வந்து என்ன பண்ணலாம், அ அ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக பிளான் பண்ணும்பொழுது கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதற்கான ஸ்டெப்ஸ வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வந்து 5 பவுன் கிடையாது, 50 பவுன், 10 பவுன் கிடையாது, 100 பவுன் என்ன நினைக்கிறோமோ அத வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருக்கும்போது நீங்களும் அத வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.